ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று விஜய் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் இதை விட ரொம்ப ஸ்பெஷலாக ஷோபா மேமும் எஸ்ஏசி சாரும் விஜய் அவர்களை நேரில் போயிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் விஜய் அவர்கள் முதலமைச்சர் இருப்பிடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆஃபீஸ்க்கே போயிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அங்கே செம்மையான கேக் கட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் முதலமைச்சர் விஜய் அவர்களும் எனக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து பிரபலங்களுக்கும் நன்றி, அண்ட் பிஎம் ஆளுநர் இப்படின்னு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சிருக்காரு. நேத்து ரொம்ப ஸ்பெஷலான டேவா இருந்தது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு நடிகனுக்கு நம்ம விஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம தமிழகத்தோட முதலமைச்சர் அவரோட பிறந்தநாளை இன்னும் செம்ம சிறப்பா கொண்டாடணும் அப்படின்ட்டு எல்லா ஏரியாலையும் ரசிகர்கள் செம்மையா கொண்டாடினாங்க. ஸோ இதெல்லாம் வேற லெவல் மொமெண்ட் தான். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல முதலமைச்சர் ஆனாரு. அப்படி ஒரு உழைப்பை போட்டு மிகப்பெரிய வெற்றியை காமிச்சிருக்காரு விஜய் அவர்கள். கண்டிப்பா இது எல்லாருக்கும் பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அண்ட் ஆல்சோ இப்ப ரீசெண்டா எஸ்ஏசியும் ஷோபா மேமும் நிறைய இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுல ஒரு இன்டர்வியூல ஷோபா மேம் விஜய் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. விஜய் எப்படி காமா இருப்பாரு, அண்ட் அவருக்கு தனிமையில இருக்கதான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு யார் என்ன சொன்னாலும் அது பெருசா எடுத்துக்க மாட்டாரு. அவரோட செயல்ல காமிப்பாரு. அவரோட செயலை காமிக்கிறத பார்த்து எல்லாருக்கும் அவங்க வாயை அடைச்சிருவாங்க. ஓகே, இவர் மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்னு, அவர் சாதிக்க பிறந்தவர், அவர் மகனா கிடைக்க நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. அதே போல எஸ்எஸ்சியும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த ஒரு நம்ம முதல்வர் அப்படின்னு ஒரு செம்மையான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாரு. அண்ட் நேத்தி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவங்களோட மகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.